வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேவை வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்மள நிறைய பேர் கடையில் இடியாப்பம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை எப்படி வீட்டில் சுலபமாக பஞ்சு போல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு இட்லி அரிசியை ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேங்க. இந்த அரிசியை நல்ல மெய்யாக கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதாவது ஆப்ப மாவுக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணும். இதில் குருணைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஸோ மாவு சேவை செய்கிறதுக்கு புளிக்கணுன்ற அவசியமும் இல்லைங்க. இதில் இப்படியே உப்பை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கரைச்சிட்டு இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் இட்லிகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தாங்க சேவக்குழாய். சேவக்குழாயில் தான் நம்ம சேவைகளை பிழிய முடியும். இது இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இடியாப்ப குழாயில் நம்ம பிழிஞ்சு எடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இதில் தான் நம்ம சேவைகளை பிரிஞ்சு எடுக்க முடியும். நம்ம வேக வச்ச இட்லிகளை இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற த்ரெட்டை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ இங்கே இதில் கேப் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நம்ம வேக வச்ச இட்லிகளை போட்டுட்டு நம்ம இந்த த்ரெட்டை க்ளோஸ் பண்ணி திருக ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு சேவைகள் ஈஸியாக பிழிய வந்துடும். ஸோ நம்ம வேக வச்ச இட்லியை சுடவே இதில் ஆட் பண்ணி பிழியணுங்க. இல்லை ஆற விட்டுட்டு நீங்கள் பிழியலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிழியவே முடியாது. நம்ம பிழிகிற சேவைகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடியில் ஒரு பிளேட் இல்லைன்னா பவுலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் உங்களுக்கு டைரெக்டாக இட்லி போட்டு பிழிஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஊற்றிருக்கிற மாவு இந்த மாதிரி சென்டரில் வரைக்கும் நல்லா வெந்திருக்கணுங்க. இப்போது இதை இப்படியே பிளேட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம அந்த சேவைக்குழாயில் ஆட் பண்ணிக்கலாம். சேவக்குழாயில் ஹோல் சின்னதாக இருக்கிறதுனால இட்லிகளை இந்த மாதிரி 1க்கு 2 கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அப்படியே ஆட் பண்ணிடலாங்க. சூடாக இருக்கும். இந்த ஹோலில் எத்தனை இட்லிகள் பிடிக்குதோ அத்தனை இட்லிகள் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு த்ரெட்டை க்ளோஸ் பண்ணி பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த சேவையை பிழிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பிழிஞ்சிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், சேவைகள்லாம் எவ்வளோ அழகாக ஹோல்ஸ் வழியாக வெளியே வருது அப்படின்ட்டு. சூடாக இருக்கும்போது மட்டும்தாங்க இது பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா இட்லிகளை பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், சூடாக இருக்கும்போதே இட்லிகளை பிழிய ஆரம்பிச்சிருங்க. சின்ன வயசில் ஒரு கூடை நிறைய இடியாப்பம் வேக வச்சு சுட ஒரு தாத்தா எடுத்துகிட்டு வருவாருங்க. அந்த இடியாப்பத்துக்கு மேலே தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு கொடுப்பாரு. அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த சேவையை பார்க்கும்போது அந்த மாதிரி ஞாபகங்கள் வருதோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரியே இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெவியாகவும் இருக்காதுங்க. இது கூட தக்காளி குருமா செஞ்சுருக்கேன், தேங்காய் பாலும் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபீஸை நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இது போல் பல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.